அப்பன் முருகனை பார்த்தாச்சு. ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு ஆண்டவன்ட்ட ஒருத்தர் வேண்டுதல் பண்ணிட்டு, ஒரு பெரியவர் வேண்டுதலை நிறைவேத்துறதுக்காக 20,000 வாழைப்பழம் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக நான் வேலை பார்க்குறவர்கிட்ட சொல்லி கொடுத்து விட்டுருக்காரு. அப்போ போகிற வழியில வேலைக்காரத்து 20,000 வாழைப்பழத்தை கொண்டுட்டு போய் ஆண்டவன்கிட்ட கொடுத்துடலாம், கோயிலில் போய் கொடுத்துடலாம்னு சொல்லி கொண்டு போகிற வழியில அந்த கொண்டு போனவருக்கு பசி, பயங்கரமான பசி. அந்த பசியோட இடையில வண்டியை நிறுத்திட்டு அந்த கடையில டீ சாப்பிட்டுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு போலான்னு பாக்குறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு பசியோட ஒரு ஒரு பிள்ளை, 2 பிள்ளைங்களோட ஒரு அம்மா பசிக்குது, எனக்கு ஏதாவது கையில காசு இருந்தா கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா என்கிட்ட எந்த காசுமே இல்லைம்மா, நானே காசு இல்லாம இருக்க காசு தான் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எந்த காசுமே எனக்கு கொடுக்கறதுக்கு கொண்டு இல்லைம்மா, வேணும்னா ஒரு 3 பழம் வேணா எடுத்தாரேன், என்னோட கொண்டு போறேன் ஒரு வேண்டுதலுக்காக, அது வேணா எடுத்தாரேன்னு சொல்லி 3 பழத்தை எடுத்து அந்த அம்மாவுக்கு அந்த 2 பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால கொடுத்து முடிச்சு மிச்ச பழத்தை 20,000 பழத்துல அந்த 3 பழம் போக மிச்சத்தை கொண்டு போய் ஆண்டவன்கிட்ட படைச்சிட்டாரு. அங்கே கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு. ஓனர் கொடுத்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துட்டாரு. அன்னைக்கு நைட்டு அந்த முதலாளிக்கு ஆண்டவன் கனவுல போய், நீ கொடுத்து அனுப்பின அந்த 3 வாழைப்பழம் எனக்கு சேர்ந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இந்த முதலாளிக்கு. நம்ம 20,000 வாழைப்பழம் கொடுத்த விட இந்த 3 வாழைப்பழம் தானே ஆண்டவனுக்கு போய் சேர்ந்துருக்கு, இந்த என்ன செஞ்சான்னு தெரியல, அவனை புறா தூக்கிட்டு வாங்கடான்னு ஆளுகளை வச்சு, வேலை ஆளுகளை வச்சு அவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வீட்டில் வச்சு என்னடான்னு அடிச்சு கட்டி வச்சு, 20,000 வாழைப்பழம் கொடுத்தா நீ கொண்டு போய் ஆண்டவனுக்கு 3 கொடுத்தியான்னு கேட்க, இல்லை சார், இல்லை முதலாளி, எல்லாத்தையுமே நான் கொண்டு கொடுத்துட்டேனே முதலாளி. என்ன முதலாளி சொல்லுங்க முதலாளி, என்ன நடந்துச்சு சொல்றா அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு, போற வழியில பசியில நான் சாப்பிட்ருக்க ஒரு கடையில் இடையில நிறுத்தின முதலாளி, இந்த 3 பேர்னு அந்த கொண்டு போன வேலையாளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. 3 பேரும் சொன்னோடனே அவர் கிளிக் ஆயிடுச்சு. அப்ப நம்ம சாப்பிடும்போது நான் சாப்பிட்றதுக்கு அந்த வண்டியை நிறுத்திட்டு சாப்பிட்டேன். அப்போ ஒரு அம்மா 2 பிள்ளைங்களோட வந்தாங்க. பசிக்கு எனக்கு ஏதாவது காசு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் வாங்கி கொடுக்க எதுவுமே காசு இல்லை முதலாளி, இந்த 3 வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்தேன் முதலாளி அப்படின்னு. அப்படியா அண்ணன், அந்த முதலாளி அதிர்ந்து போயிட்டாரு. உண்மையிலேயே அன்னைக்கு அந்த முதலாளி நினைச்சாராம், நம்ம ஆண்டவனுக்கு அவ்வளவு கிடைக்கிறத விட ஏழை பாளைகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சாலே அது ஆண்டவனுக்கு செய்யறதுக்கு தான், ஆண்டவனுக்கே செய்யறதா தான் அர்த்தம் நினைச்சிட்டு அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த முதலாளி நம்மளால முடிஞ்ச உதவிய எல்லா ஏழை பாளைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காராம். அதே மாதிரி நண்பர்களே, முடிஞ்ச உதவிய இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. நீங்க இருக்கிறது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காசு பணம் இல்லைன்னாலும் சாப்பாடு முடிஞ்ச அளவு கொடுங்க. சாப்பாடும் கொடுக்க முடியல, உங்களால திறமைகள் என்ன இருக்கு, கல்வி அறிவும் மற்றவங்க போதிக்க முடியுமா, அதை கூட கொடுங்க. கிடைச்ச உங்களால முடிகிற அளவு நீங்க அடுத்தவங்க செஞ்சீங்கனாலே அது பெரிய உதவி. என்னுடைய சேனலை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் மனன். தேங்க்ஸ்.